வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இது பார்த்தா சப்பாத்தின்னு உங்களுக்கு தெரியும். என்ன சப்பாத்தின்னு யோசிச்சுருங்கோ. அதுக்குள்ளே நான் அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்கிறேன். பாருங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இந்த ஐட்டம் ஜீரகம் கொஞ்சம், இது பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம். இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்சியில் வெளுமுனை அரைச்சிக்கோங்க. தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் சுவை கூட்டுறதுக்காக செய்கிற ஐட்டம். இது கூட நீங்கள் ஸ்பைஸியாக வேணும்னா 2 வெள்ளைப்பூடு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா வெளுமுனை அரைச்சி எடுத்து வச்சுட்டுலாம். அதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் தவாலையோ இல்லை ஆர்டினரி தவாலையோ நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு இந்த அரைச்ச விழுத விட்டு ஒரு பங்குக்கு 1.5 பங்கு தண்ணி. நீங்கள் இது அரிசி மாவில் பண்ணுற சப்பாத்தி. இந்த அரிசி மாவு ஒரு பங்கு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 1.5 பங்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா தலைன்னு கொதிக்க வச்சுருங்க. கொதித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் மாவை போடணும். நல்லா போட்டு கடாய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கோங்க. நான் சின்னதாக வச்சு நார்மலாக கிண்டிடுவேன். உங்களுக்கு கொஞ்சம் சரியாக வராதுன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சுக்கோங்க. வச்சு கட்டி தட்டாதைக்கு கொஞ்சம் பொறுமையாக கிண்டி எடுங்க. தண்ணி 1.5 பங்குக்கு மேலே போகவே கூடாது. போச்சுன்னா உங்களுக்கு மாவு குழக்கலான்னு போயிடும், சப்பாத்தி இட வராது. அதனால் இந்த மாதிரி கிண்டி எடுத்துருங்க. கிண்டி எடுத்துகிட்டு கையால் நல்லா அமுக்கி பிசைஞ்சு, சூடோடு பிசை வேணாம், சூடு ஆறினதுக்கப்புறம் அமுக்கி பிசைஞ்சு ஒரு இதில் மாற்றி வச்சுருங்க. ஏன்னா சூடு கொஞ்சம் சட்டுன்னு ஆறிக்கும். இந்த கடாயிலே வச்சேன்னா சூடு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் இன்னொன்றில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி நார்மலாக கோதுமை மாவில் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து பண்ணுவோம். அதெல்லாம் காட்டிலையும் இது ரொம்ப சுவையாகவே இருக்கும். ஏன்னா நம்ம உப்பு காரம் எல்லாம் சேர்க்கறதுனால. இதில் ஒரே ஒரு கொஞ்சம் கடினமான வேலை என்னென்னா, இடுறப்ப கொஞ்சம் கண்டிப்பாக சிரமமாக தான் இருக்கும். இழுத்து கொடுக்காது இல்லையா. கோதுமை மாவுலாம் உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும் இல்லையா. இது இழுத்து கொடுக்காது. கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இடணும், அவ்வளோதான். இன்னொன்று நம்ம செய்கிறப்பயே நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னாலே பக்கத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு வச்சு இப்போ நான் 5 மணிக்கு நான் செய்கிறேன், சாயங்காலம் 7 மணிக்கு சாப்பிட போகிறான்னா அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குமே தவிர ரொம்ப சூப்பர் சுவை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் செஞ்சதும் சாப்பிட்டேன்னா உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சிடலாம் அதை, ஓகேயா. அதனால் இந்த மாதிரி மாவு நல்லா பார்த்தாலும் தெரியும், சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டுருங்க. உருண்டை எடுத்துகிட்டு நான் தோச்சுக்கிற மாவுமே அரிசி மாவு தான் வச்சுட்டுருக்கேன். குழவியால் பொறுமையாக மாவு ஈசின்றாமல் அழுத்தக்கூடாது. அழுத்தாமல் இட்டால் தான் உங்களுக்கு இடம் வரும். ரொம்ப சப்பாத்தி மாவை அழுத்தி இழுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இழுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக மாவை தேய்ச்சின்னு இடுங்க. இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் விட்டாலும் அது இழுத்துட்டே இருக்கும். இது அரிசி மாவுங்கிறதுனால. ஸோ நீங்கள் 2 பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பரட்டி எடுத்தாலே போகிறோம். நீங்கள் சப்பாத்தி இதில் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு இட்டுக்குங்க. இப்படியே போடலான்னாலும் நீங்கள் போடலாம். இல்லை ஒரு சைஸாக எனக்கு வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மூடி வச்சு நீங்கள் சைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாற்று இல்லையா, இது செஞ்சு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கே பிடிக்கும். எல்லோரும் பரவாயில்லையே சூப்பர், அரிசி மாவில் வெறும் குழக்கட்டை தான் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கோம், இதெல்லாமே கூட பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு போயிடுவேன். இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு முதல்ல தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. போட்டு பொறுமையாக கொஞ்சம் சிம்மும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் நார்மல் ஃப்ளேம் வச்சு பரட்டிடுங்க. நல்லா புஷ்ஷுனே வருது. நம்ம சப்பாத்தி வர மாதிரி புஷ்ஷுன்னு எந்திருந்து வர அளவுக்கு நல்லா வருது சப்பாத்தி. கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டேன்னா அருமையான சப்பாத்தி ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு புதினா சட்னி, காரமாக எது வேணாலும் நல்லாயிருக்கும். புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி, கொத்தமல்லி சட்னி, இல்லை தக்காளி சட்னி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் பிடிக்கும்னா தாராளமாக நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரே பொருளில் ஒரே மாதிரி பண்ணாமல் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறப்ப ஒரு குடும்பத்தில் பாராட்டும் வாங்கிடலாம். நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு க்ரியேட்டிவிட்டி தானே. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆற்றுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. எப்போயுமே ஒரு ரெசிபி போடுறோம் அப்படின்னு சொன்னால் வியூவர்ஸ் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். செஞ்சு பார்த்துட்டு நன்னா வந்தது, இல்லை வரல, எனக்கு இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிடுது அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டால் கூட நீங்கள் அதுக்கு ஏதாவது திருத்தம் போடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. உடனே சாப்பிட்டேன்னா உண்மையிலே